ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நண்பர்கள் தேவை, உறவினர்கள் தேவை, அண்டை அயலகத்தார் தேவை. ஒரு விஷயம்னா ஆளுக்கொண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில அனுபவத்தில் பேசுவாங்க. எல்லாரும் பேசுறதை செய்யணும்னு ஆசைப்படாதுங்க. நீங்கள் வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகள் திருமணமாக இருக்கலாம். தட்ஸ் ஓகே. ஆலோசனை தேவை. ஆனால் நல்ல ஆலோசனையானு பார்த்து முடிவு பண்ணுங்க. அப்படிப்பட்ட நாட்களாக மாறட்டும். ஒரு ரஷ்ய நாடோடிய கதை உண்டை ஒருத்தர் எழுதியிருந்தார். எனக்கு பிடிச்சது. பொதுவாக நான் கதைகளை பயன்படுத்துகிறது இல்லை, ஆனால் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் போர்டு வச்சிருந்தாரா. அவர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், போர்டு சிம்பிளாக இருக்கணும். இங்கே அப்படின்னு போடுறது என்ன 24 கிலோமீட்டர் தள்ளியாக போட்டிருக்க. நல்ல மீன்கள் விற்கப்படும்னு போடு, இங்கேங்கிற வார்த்தை எடுத்துரு. நல்லா இல்லை. அவனை பார்த்தா அது நல்லது தானே, வேற எடுத்துட்டார். நல்ல மீன்கள் விற்கப்படும் என்று போர்டு வச்சிருந்தார். இன்னொரு நண்பர் சொன்னாரா, இந்த வார்த்தை நல்லா இல்லையே, என்ன எல்லாரும் அழுகுன மீன் வித்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் நல்ல மீன் விற்கியோ. மீன்கள் விற்கப்படும்னு போடு, அந்த நல்லங்கிற வார்த்தையை எடுத்துரு. இது பார்த்தாரு, இதுவும் கரெக்டு தானே, நல்லாங்கிற வார்த்தையை எடுத்துட்டார். இன்னொருத்தர் வந்தார், பாரு இங்க போர்டு நல்லா இல்லையே, விற்கப்படும்னு போட்டிருக்கே, அப்ப எல்லாரும் ஓசையா கொடுத்துட்டு இருக்காங்க. மீன்கள் அப்படின்னு போடு, பெருசா போடு, ஒரு மீன் படம் போட்டு பெருசா போட்டுக்க. ஹலோ, ஆமா அது சரிதானே. இன்னொரு நண்பர் வந்தார், போர்டு எதுக்கு, மீன் வித்தாதான் அங்க ஒரு பொருள் அங்க வாடகை அடிக்குமே, போர்டு எதுக்குன்னாரு. கோபத்துல போர்டையை போட்டு உடைச்சிட்டாரான். எல்லாரும் சொல்லது கேட்டீங்கன்னா, நம்ம சுத்த தமிழ்ல சொன்னா விளங்காது, உருப்படாது. பைபிள் வாசிங்க, நல்ல ஆலோசனையான்னு பாருங்க. 2-3 பேர் சொல்லும் போது சில நண்பர்கள் சொல்ற ஆலோசனை கரெக்டா இருக்கும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். ஆலோசனைக்காரர் தேவை. நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 6:21. ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, எல்லாரும் சொன்னதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நல்லதை பிடிச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாளை மாறட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். யாரோ சொன்னாங்க, எதையோ செய்துட்டாங்கன்னு நாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.